இந்த மார்கழி மாதம் ஆரம்பித்ததும் போதும், எப்போ வெளியில் வந்தால் போதும் என்ன குளிர். இந்த குளிருக்கு பார்த்திங்கன்னா எந்திரிச்சதையுமே எந்த வேலையுமே செய்ய முடிய மாட்டேங்குது. தண்ணியில் கை வச்சாவே கையெல்லாம் விறுவிறுன்னு இருக்குது. தூங்கி எந்திரிச்சதும் 5:45 வீட்டு வேலை செய்ய ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா 7 மணிக்கு தான். ஏன்னா குளிர்ச்சி அந்த அளவுக்கு என்னால் எந்திரிச்சு எந்த வேலையுமே செய்ய முடியல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீக் ஆஃப், அதனால கருவாடு குழம்பு வைக்கலாம் வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லி தான் கருவாடு செஞ்சுட்ருந்தேன். ஆனால் பிள்ளைங்களுக்கும் ஆஃப் டே தான், எனக்கு அது நினப்பே இல்லை. இல்லாட்டி சிம்பிளாக காலையில் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுருப்பேன். ஊற வச்ச கருவாடெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சரி நாளைக்கு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து தோசையும் நேற்று வச்சு சட்னி இருந்துச்சு, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு பிள்ளைங்களை வெளியிலலாம் கூட்டிகிட்டு போய். ஹர்ஷித்தோட பர்த்டேக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் போயிருந்தோம். சரி கேட்டுகிட்டே இருந்தாங்க, அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போக சொல்லி. எனக்கும் டைமே இல்லை, சரி குழந்தைங்க கேட்குறாங்களேன்னு சொல்லி இன்றைக்கி கூட்டிகிட்டு போயிருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யாழ் அக்வாட்டிக்கில் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு 120 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இன்றைக்கி போயிருந்தோம், அங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பிப்ரவரியில் தான் வந்து ஓப்பன் பண்ணுவோம் மர்க்கா அப்படின்ட்டாங்க. சரி குழந்தைங்க பொக்குன்னு போயிடுவாங்களேன்னு சொல்லிட்டு மர்க்கா என்னோடய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண, வேறு எங்கே ஓப்பனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுலீஸ்வரன் கோயில்கிட்ட ஒன்று இருக்குது, அங்கே போங்க ஓப்பனில் தான் இருக்கும்னாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு 140 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. 1 ஹவரே இவங்களால விளையாட முடியல, காற்றடிச்சிட்டே இருந்தனால பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருச்சு 2 பேத்துக்கும். சரி மறக்கா இல்லாட்டிக்கு விளையாண்டா இன்னும் ஒரு 1 நேரம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எடுக்கலான்னு தான் இருந்தேன். ஆனால் அவங்களால முடியல. சரி கொஞ்சம் நேரம் மட்டும் என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.